கலையின் உயிர் மூச்சாய் விளங்கும் முதல்வர் அவர்களுக்கும், களிமண்ணை சிற்பமாய் செதுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், வானின் நட்சத்திரமாய் ஜொலிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் நாடு பல ஆண்டுகளாக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக இருந்தோம். அதை எதிர்த்து பல சுதந்திர போராட்ட வீரர்கள் குரல் கொடுத்தனர். காந்திஜி, நேருஜி, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சிதம்பரம், சிவா, ஜான்சி ராணி, கட்டபொம்மன், வேலுநாச்சியார் போன்றோர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையாடப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதுமில்லாத போது எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள். செக்கெடுத்தனர், சிறை சென்றனர், கல்மண் கலந்து உணவு உண்டனர். அவர்களின் அயராத முயற்சியால் நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை அடைந்தது. சுதந்திர நாள் அனைத்து ஆண்டும் இந்த நாளை சுதந்திர நாளாக கொண்டாடுகிறோம். செங்கோட்டையில் நமது மூவண்ண கொடியை ஏற்ற முதல்வர் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவார். 21 குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு நடைபெறும். அனைத்து பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்படும் விழாவே சுதந்திர தின விழா. ஏற்புமையான சுதந்திரம் ஒருபுறம் செல்வ செழிப்பு, அதனை சூழ வறுமை, ஒருபுறம் பலபலப்பான கட்டிடங்கள், கோடியிலே வறுமை மற்றும் வேறுபடங்கள். இத்தகைய இந்தியாவை அவர்கள் காண விரும்பவில்லை. சூதற்ற, சுடரற்ற, பேதமற்ற நாடாக காண விரும்பினர். இந்த இனிய நாளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாக